Oh my god, இன்னைக்கு டிசம்பர் 31st திரும்பியும் மூணாவது முறையா நாங்க டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட்க்கு ட்ரை பண்ண போறோம். ராபர்ட் ப்ரூஸ் படம் எடுத்தது மாதிரி. ராபர்ட் ப்ரூஸா? ஆமா. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, இங்கே பயங்கர வார்மா இருக்கு. வெளியில போனா பயங்கர குளிர். -2 இன்னைக்கு. ஓ, லைட்டா ஸ்னோஃபால் இருக்கு. ஓ மை காட், பாருங்க கண்ணில் வந்து அடிக்குது. இன்னைக்கு பயங்கர குளிர் தான். இன்னைக்கு செத்தோம். நான் வேற பயங்கர அழகா போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் இன்னொரு பேண்ட்டை போட்டிருக்கேன். பட் இப்பவே காலெல்லாம் குளிருது. What to do? Oh my god, அழகுன்றது சில கஷ்டங்களோட தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பாத்வே எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் இருக்குது, ரைட் சைடில். நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஓகே, இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருந்த மாதிரி தெரியல. குளிர்ன்றனால எல்லாரும் வீட்டிலே செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் வீட்டில் இருந்துருக்கலாம். டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட் டொராண்டோ சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன யூரோப்பியன் டவுன் அப்படின்னே சொல்லலாம். இங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய ஆல்கஹால் ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு. விஸ்கி டிஸ்டிலரி. நம்மளுக்கு சிக்னல் போட்டாங்க, இப்போ நம்ம போகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து சிப்ஸ் கொடுத்தாங்க. அங்கே பின்னாடி இருக்கிற ஆட்கள் வேணா வாங்கிட்டு வாங்க. நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே. ஓ நோ. ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு 2 சிப்ஸ் கூட வாங்கிட்டோம். இன்னொரு ஃப்ளேவர் வேறு கொடுத்தாங்க, அது பேக்கில் போட்டு விட்டோம். இன்றைக்கி பரவாயில்ல, கூட்டமே இல்லை. ஓகே, வாங்க உள்ள போகலாம். இங்கே உள்ள தெருக்களோட தரைகளை பார்த்தீங்கன்னா பழங்கால கற்களை போட்டிருக்காங்க. அதை காபிள் ஸ்டோன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1800லேயே போட்டது. இது வரைக்கும் அவங்க அதை மாற்றவே இல்லை. ஸோ இது வந்து கேனபிஸ் ஸ்டோர், கஞ்சா விற்கிற கடை. ரைட் சைடில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட். இது ஒரு தியேட்டர்னு நினைக்கிறேன். ரைட்டில் இது ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி லெஃப்ட் சைடில். அண்ட் தென் இது ஒரு பார். அந்த செவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கற்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1800லேயே உள்ளது. அது அப்படியே விட்டுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்கிறாங்க, கையில் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வராதனால. இங்கே வந்து ஒரு பூட்டின் பிளேஸ் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே கிரேவி விட்டு சீஸ் விட்டாங்கன்னா பூட்டின். அண்ட் இது I don't know what this is, but இது ஒரு kind of some German classic breaded chicken schnitzel. Okay, இது இன்னொரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். Yeah, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, முதல்ல வைட் ஆங்கிள் எடுத்துருக்கலாம். Sorry. இதுக்குள்ளேயுமே பாருங்க, இந்த தரைகள் எல்லாமே காபிள் ஸ்டோன்ஸ் தான், பழங்கால கற்கள். உள்ள ஸ்னோ வருது. ஸோ இது வந்து ஹீட்டடாக இல்லை, பட் மேலே ஹீட்டர் வச்சுருக்குறாங்க பாருங்க. ஓகே, நம்ம இதில் நிற்கலாம். இது கீழே கொஞ்சம் நிற்கலாம். ஏன்னா அதில் பார் வச்சுருக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆனே பண்ணல. இன்னைக்கு தலைமுடி வேறு ரொம்ப காமெடியாக இருக்குது எனக்கு. இங்கே ஒரு ஹீட்டர் இருக்கு இல்லையா மேலே, அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். பட் வேறு இடம் இருக்குது இப்போதைக்கு. சும்மா இங்கே சில ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒரே ஒரு நாள் தான் போட்டுக்கிறேன். உண்மைதான், நான் குண்டாகி போனேன். இனி கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்பு குறைக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இதில் ஒரு பார் இருக்குது. ஸோ அது ஒரு ஓப்பன் பார் அண்ட் அதனால ஹீட்டர்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஏரியாவில். என் அம்மா வந்து குளூரில் உறைஞ்சி போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வார்மான ஏரியாவை நம்ம தேடுவோம் இன்டோரில். வாங்க. எடுத்துட்டேன். இவருங்க இந்த குளிர்லேயும் ஒருத்தர் ஷார்ட்ஸ் போட்டு போகிறாரு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது.
இது வந்து ஒரு பார். இது வந்து ஒரு ஃப்ரெஷல்ஸ் ஷாப். இது இங்கே வந்து ஹாட் சாக்லேட் கிடைக்கும் போல. வெயிட், சாரி. அந்த ரைட் சைடில் கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கு. And the tater tots. Okay, I know what that is. ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாப்பாடு இது. இந்த இடம் தான் 1800களில் விஸ்கி மேக்கிங்க்கு மெயின் ஹப்பாகவே இருந்துச்சு. இங்கேருந்து தான் உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆல்கஹாலை. இதுதான் பிரிட்டிஷ் எம்பையரோட மிகப்பெரிய டிஸ்டிலரி. 2003ல் இதை க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக ஓப்பன் பண்ணாங்க. இந்த இடத்துல இன்னும் நிறையா கிறிஸ்மஸ் ஷாப்ஸ் இருக்கு. பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை கொஞ்சம் நேரம் இதுக்குள்ளே கொஞ்சம் வார்மாக இருக்கும். இதுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கலாம். இது கொஞ்சம் வார்மாக இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து ஷாப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பார்வைக்காக இவங்க வச்சிருக்க எல்லாமே அந்த காலத்தில் விஸ்கி மேக்கிங்க்கு யூஸ் பண்ண இயந்திரங்கள். What does it say? J.M. Robbins. இதுவும் சம்திங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு போனால் தான் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓ, ட்ரில் ப்ரெஸ். பாருங்க எவ்வளோ மேலே அப்படியே மேலே இருக்கு சம்திங். இதுக்குள்ளே அப்படியே நம்ம நடந்து போனோம்னா இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நம்ம அங்கே வாஷ்ரூம்ஸ் கூட இருக்குது. ஸோ மேபி என் ஃபேஸை போய் செக் பண்ணிட்டு வரலாம். இந்த பெயிண்டிங் பாருங்கள், இது ஹார்பர் ஃப்ரண்ட். தென் அந்த காலத்தில் இருந்த ஒரு போட். அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தெரியுது. அந்த காலத்தில் இருந்த ட்ரெயின் பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த ட்ரெயின் இருக்குது. இது என்னென்னு பாருங்க. இது வந்து மிக்சிங் கெட்டலாம். என்ன மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆன்டி ஃப்ரீஸ் ப்ராடக்ட்ஸ். ஐ டோன்ட் நோ. இல்லை, அது அந்த சைடு வாஷ்ரூம். இங்கே பாருங்கள் பெரிய பெரிய டூல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அந்த காலத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபோனா? வாவ், இன்ட்ரெஸ்டிங். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் உள்ள ஒரு ஃபோன் இருக்குது. அந்த காலத்தில் உள்ள ஆணிகள். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியும். மெக்கானிக்ஸ் வாய்ஸ் 1914 வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண பொருள்பாங்க. 1914 பாருங்க. அந்த காலத்தில் இந்த ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துகிறேன். ஸோ இதுலேருந்து இப்போ வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம திரும்பி இப்போ போகலாம். டோனாட், இது டோனா பிளேஸ் பார்த்தீங்களா? இது வந்து April Holiday Fest. I think it's என்னன்னே தெரியல. வாஃபல்ஸ் இது வாஃபல்ஸ் பேன்கேக்ஸ் இந்த மாதிரி. இது வந்து சூப். இது கேண்டி கேன் சீஸ் கேக். இது லாலிபாப் பாருங்க. லாலிபாப் இந்த மாதிரி சீஸ் கேக் லாலிபாப். ஸ்பைசி மலாலா புட்டீன். நான் மலாலா. Oh no. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஒரு அழகான நாய் போகுது. அதுக்கு ஷூலாம் போட்டு கொண்டு போகிறாங்க பாருங்க. And what is this? Swiss cheese.
அவங்க என்னை பார்த்து ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க, ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணனால கவனிக்கவே இல்லை. மை பேட். இங்கே பாருங்க, இந்த மேலெல்லாம் வச்சுருக்காங்களா, அது ஹீட்டிங்காக வச்சுருக்காங்க. ஸோ இது கீழே தான் நம்மளுக்கு வேணும்னா குளிர் காயணும். வாவ், பட் இது ஒரு பியூட்டி ஃபார் ஷோர். இது ஆக்சுவலி ஒரு ஓப்பன் பார். அண்ட் அந்த அங்கிளை பாருங்க, நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரீ சிப்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஜாலி பண்றாரு அவரு. இந்த ஓப்பன் பாரோட சீலிங்கோட லைட்டிங் தான் இதோட அழகையே கூட்டுது. ஸோ இந்த ஏரியால மட்டும்தான் நீங்க வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண முடியும். அதுவும் நீங்க வெளியில இருந்து கொண்டு வர ஆல்கஹால இல்லை, இந்த பார்ல இருந்து வாங்குற ஆல்கஹால் மட்டும்தான். இவங்க பார் இருக்கு முன்னாடி. எங்கள் அம்மாவை வச்சுட்டு பாரை பற்றி பேசுகிறேன்ல, அதனால தான் எங்கள் அம்மா அப்படி சிரிக்கிறாங்க. எனக்கு இந்த லெஃப்ட் கண்ணில் இருந்து கண்ணீரை கொட்டி கொண்டே இருக்கு. வாயில இருந்து இப்படி புகை வர்றதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா வந்து பயங்கர குளிர்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஜாக்கெட்டே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த ஆளு தான். கை பயங்கர குளிர் தான், உறைஞ்சி போச்சு. ஸோ அதனால் திரும்பி அதே இடத்துக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்க வந்து 2 மேஜிக் மசாலா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு சிப்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் எதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம திரும்பியும் அங்கேருந்து இதே இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே நம்ம இதில் வந்து ஸ்மோக் ஹவுஸ் க்ரில்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பர்கர்ஸ்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். திங்க் தென் இங்கே பாருங்கள், கார்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து சரக்கு வெளில எடுத்துகிட்டு போக முடியாது அந்த ரெஸ்டாரண்ட் வந்து குடிக்கிறவங்க. ஸோ இது இன்னொரு சைட். பாருங்க, இதில் பார்த்து நடந்து வாங்க. அங்கே பாருங்கள், கீழே விழுந்துடாதீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பெப்பர்ஸ், இங்கே நிறைய லைக் ஹாட் சாஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, காரமாக இருக்கக்கூடிய சாஸ், அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கடை இது. நோ 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 சாரி. இங்கே பாருங்க, இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இருக்கும் போல இருக்கு. இல்லை இது புக்கு போல இருக்கு. இதில் வந்து லைக் க்ளோதிங் ஸ்டோர் இதெல்லாம். யா, ஓ அது பென்னு, அதுலேயே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, பென் ஷாப்புன்னு. அதை போய் நம்ம என்னவோ நினச்சி. ஆமாம், சரி இங்கே பார்த்து நடந்து வாங்க, கீழே விழுந்துடாதீங்க. ஸோ இதுதான் கிறிஸ்மஸ் மார்க்கெட். இங்கே வந்து ஒரு சாப்பாடு இருக்குது, அதோட மெனு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. சூப் அதெல்லாம் இருக்குது. பெரோகீஸ்ன்றது ஒரு உணவு. இங்கே வந்து ஒரு ஹாட் சாக்லேட் இருக்கிற மாதிரியான ஒரு கடை இருக்கு. இதில் ஒரு பேக் ஷாப் இருக்கு. மூடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு திறந்தில்லை. எல்லாரும் நியூ இயர்க்கு லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து மக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு ஷாப் இருக்கு. யா, இங்கே பாருங்க, இவ்வளோ அழகான பாட்டில்ஸ்லாம் இருக்கு பாருங்க. I think இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேர்னு நினைக்கிறேன். இது ஸ்போர்ட்ஸ் வேர் ஷாப். அண்ட் ஃபைனலி நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்துட்டோம். நடந்துருக்கு.
பாருங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட இதுக்கு வந்து விட்டோம். இது பாருங்க ஒன் லாஸ்ட் அட்வென்ச்சர். கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பெரிய கூட்டம் இல்லை, பட் இதுதான். இதெல்லாம் பண்ண போறாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் எக்ஸைட்டடாக இருக்கிறோம். இங்கேயும் நிறைய ஷாப்ஸ் இருக்கு, ஹேட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன இப்படி இருக்கீங்க பின்னாடி. ஸோ இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனே ஒரு ஆள் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவர் பாவம், ஆக்சுவலி இந்த குளூரில் அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஷிஃப்ட் மாற்றுவாங்களான்னு தெரில, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு தொல்லை பண்ணாமல் நம்ம பின்னாடி வழியாக நடந்து போனால். இது வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி தான் இருக்குது, பட் ஐ திங்க் இட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ். சைனாக்காரங்க உட்காந்து சாப்பிட்றதுனால சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஆடாயிடுமா? அப்படியா? இந்த ஜாப்பனீஸ் ஈட்ஸ் இருக்குது அதில் உள்ள பார்த்தீங்கன்னா. அந்த இந்த இடத்த பாருங்கள், குளிருக்கு இதமாக எப்படி அழகாக வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? பார்பிக்யூ யா, அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக செய்யிருக்காங்கன்னு. அம்மா நடந்து போங்க முன்னாடி. இங்கே பாருங்க, வந்து பஞ்சு மிட்டாய் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? போங்க போங்கம்மா. இங்கே நல்லாமும் இருக்கு கிரியேஷன்ஸ். என்ன கிரியேஷன்ஸ்னு தெரில, லைக் ஆர்னமெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். செயின் அந்த மாதிரிலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் திரும்பி ப்ரெசல்ஸ் தான். ப்ரெசல்ஸ்லாம் என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இப்படி ப்ரெட்டு மாதிரிப்பட்ட உணவு தான் ப்ரெசல்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து காஃபி, இது வந்து சாக்லேட்ஸ் தான். Come on in, we don't buy it, super tasty. You want to discover? No, I'm just taking videos. Oh, you're having free samples? Yes, it's super tasty. It has maple syrup taste. I could taste one. He's gonna dose you. Come on in, Rob. Do your thing. Do your thing. Which Hi, one would you like? you're okay with the video, right? Okay, thank you. Can I? Maple walnut, maple pecan, sea salt, or cashew. What do you suggest? Do you have a real sweet tooth or not so much? Mildly. Yeah, I do have a good sweet tooth, but not too much. Like a mid-range. Okay. Just sort of right down the middle. Milk chocolate cashew. Thank you. So that's like cashew, milk chocolate cashew. Try one. Try one. And then you don't want to be stuck there. It's really good. And no more holes. Thank you so much. But you're not going to do the show? You too. Huh? வேண்டாம். சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு இது மைண்ட் ஃப்ளேயர் மாதிரி இருக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர. பாருங்க, பட் இது எப்போவுமே இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முன்னாடியே இது இருக்கு. My fingers are hurting me now. என்னோட விரல்கள்லாம் ரொம்ப உறைஞ்சி போயிருக்கு. பேர்ன் ஆகுது, எரியுது அப்படியே ஒரு மாதிரி.
ரொம்ப குளிர் எடுத்துச்சுன்னா அந்த விரல்கெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். என்னால் எங்கள் விரல்களை மூவ் பண்ணவே முடியலை இப்போது, அப்படியே மறத்துருச்சு. ஓ மை காட், ஐம் கோனா have to go inside somewhere. லைக் எங்கேயாவது உள்ளே போய் நான் நிற்கணும். இங்கே போகிறதுன்னு தெரியலையே. அம்மா பயங்கர குளிர் எனக்கு நடுக்குது. இங்கே ஏதோ ஆர்ட் கேலரின்னு போட்டிருக்காங்க, அங்கே போவோம் வாங்க. இங்கே ஏதோ ஆர்ட் கேலரின்னு போட்டிருக்காங்க, அங்கே போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு. வாங்க, அது ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஓ ஓகே வாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல. இந்த மாதிரி நம்ம கிறுக்கி வச்சாலும் நம்மளே நிறைய பைசா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன், இப்படி கிறுக்கி வச்சு. பாருங்க, இந்த இது வித்தியாசமாக இருக்குது. யாரோ ஏதோ சாகசங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஐஸ் ஹாக்கி விளாடுற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த பெயிண்டிங். அது ரோட்டுக்கு போயிருக்கு, அப்படி போகலாம். இங்கே பாருங்க, இதில் இதை வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே ஏதோ பழங்கால ஷீட் மாதிரி இருக்குது. ஒரு இரும்பு தகரம் போல தான் இருக்குது பாருங்க, இரும்பு தகரம். பாருங்க, டேங்க் ரூம். பாட்ரி, இது ஒழுங்கா யாரும் செய்ய தெரியாமல் செய்த மாதிரியே இருக்குது. ஜுராசிக் பார்க்கில் அந்த பேர்ட் டைனோசர் வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு தெரில எனக்கு. ஸோ இந்த பெயிண்டோட விலையை பார்த்தீங்கன்னா $3600 கெனடியன் டாலர்ஸ். அப்போனா எவ்வளோ ரூபா? 3600னா எவ்வளோ ரூபா? அம்மா, $3600 வந்து எவ்வளோ ரூபா? அதான் $60 தானே சொன்னா. இன்னும் $3600 எவ்வளோ ரூபா? $60 நினச்சிருக்காங்க அம்மா இதை. அப்போ எவ்வளோன்னு சொல்லுங்கள். $1,00,000 மேலே அது. ஆமாம், இது வந்து $1,00,000 மேலே, கிட்டத்தட்ட $2,00,000 இது இந்த பெயிண்டிங் மட்டும். பாருங்க, மைண்ட் ஃப்ளேயர். எல்லா இடமும் ட்ராவல் பண்ணலாம் தெரியுமா. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் காரில் பஸ்லலாம் போயிட்டு நிறைய டிஸ்கவர் பண்ணி சர்ச்சஸ் பற்றியெல்லாம் ஃபாதர்ஸ்லாம் மீட் பண்ணி வாரம் சர்ச்சுக்கு போகலாம். இங்கே பாருங்க, நெருப்புலாம் வச்சுருக்காங்க. துபாய் ஹாட் சாக்லேட். துபாய் ஹாட் சாக்லேட். நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்? நம்ம யா பார்த்து நடங்க.
ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருந்த இடத்துக்கே வந்துட்டோம். இந்த வாக் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்க்க. அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ இதுதான் மெயின் ஹைலைட்டே இருக்குது. இப்படியே லெஃப்ட் சைடில் இப்படி நடந்து போனோன்னா நம்ம வந்த இடம் வரும். ஏன் இப்படி அங்கே பாருங்க, மேலே ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ரைட் சைடில் இருந்து தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலி அங்கே நாங்கள் பாதியிலே அதுக்குள்ளே ஒரு பிரேக் வரும், நடுவில் ஒரு சந்து மாதிரி வரும், அதுக்குள்ளே நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. அது வழியாக நம்ம இப்படி வந்தோம். இப்போ நம்ம திரும்பி அதுக்குள்ளே ஒரு சந்து இருக்குது, அந்த இதுக்கு பின்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ ஒட்டி அப்படி உள்ள அங்கே தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட இது இருக்குது. அதுலேருந்து நம்ம இப்படி நடந்து வந்து திரும்பி இதுக்குள்ளே போகிறோம். கிறிஸ்மஸ் கவுண்ட் டவுன் டேஸ் இதில் தான் நடந்தது. ஓயா, கிறிஸ்மஸ்க்கு கவுண்ட் டவுன் லைக் வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்கில் இருந்தே அதில் வந்து 88 டேஸ் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முன்னாடியே வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ பார்த்துட்டிங்க, ப்ரெஷர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, பேன் கேக்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அண்ட் இது சாக்லேட்ரி, இது என்னன்னு தெரில, ஒரு சாக்லேட் ட்ரிங்க்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு சாக்லேட் ட்ரிங்க் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட நிறைய கிறிஸ்மஸ்க்காக உள்ள ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மரத்தில் செய்த சில விஷயங்கள். இவங்க துபாய் சாக்லேட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒழுங்கா தெரியல. சுகர் அண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு விதமான குக்கி, அது பாருங்க குக்கி இதெல்லாம். அண்ட் குக்கீஸ், யா. அண்ட் இது கீ செயின்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க, லைக் கிறிஸ்மஸ் தீமோட ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயே. அடுத்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் கேப்ஸ் அதெல்லாம். இது வந்து கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி எல்லாமே. அண்ட் இது வந்து சீஸுன்னு நினைக்கிறேன், வித்தியாசமான சீஸுகள் வச்சுருக்காங்க. இங்கே அவங்க ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மரத்தில் செய்த விஷயங்கள் பாருங்க. இது கட்டிங் போர்டுலாம், இது அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது இங்கே அந்த சின்ன இது வந்து $25 போட்டிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் கட்டிங் போர்டு இதெல்லாம். இதுலேயும் சில கேக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. துபாய் சாக்லேட் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ஹாட் சாக்லேட். ரெஸ்டாரண்ட் இருக்குது லெஃப்ட் சைடில். இப்படியே திரும்பி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இவருங்க அவ்வளோதான். இதோட நாங்கள் இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை, நாங்கள் அப்படியே வெளில போக போகிறோம், அவ்வளோதான். எக்ஸிட் ஆயாச்சு நாங்கள். பார்த்தீங்களா, ட்ரெயின் வரும்போது நாங்கள் வரும்போது போட்டு அது ட்ரெயினில் ஸ்ட்ரீட் கார். ஓகே, இனி நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஸ்ட்ரீட் கார். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பாக இருக்கும். அது ஸ்னோ கிடையாது, ஸ்னோ உருகிறதுக்காக அவங்க போட்டிருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அதெல்லாம் சால்ட், உப்பு. ஸ்னோ உரைய வைக்கிறதுக்கு, ஐ மீன் நாட் உரைய வைக்கிறதுக்கு, கரைய வைக்கிறதுக்கு. பாருங்க, அதே மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஆனால் அவங்க இவ்வளோ வேகமாக தான் வந்து அன்றைக்கி இப்படி தான் வந்திருப்பாங்க. சரிங்களா, இன்னும் 2 எண்ணம் அப்படியே ஃபாலோ பண்ணி போகுது பாருங்க.
மாதிரி ஃபால்ஸ் அலாமாக இருந்துச்சுன்னா நல்லது. Donation counts. Learn more at unitedwaytc.org. I'm Richard Martin. More Q traffic in minutes. Toronto's rock station. Q107. நோ ஃபில்ஸ் போகிறோம் இப்போ கடைக்கு. ஓகே, இங்கே பாருங்க, அம்மா வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் மல்லிக்கீரை தான் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க, நான் கஷ்டப்பட்டு ப்ரொஜெக்டர்லாம் செட் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி இருக்குன்னா, இந்த ப்ரொஜெக்டரில் பார்க்குறது அம்மா சொல்கிறாங்க டிவிலேயே பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா அது கிளாரிட்டி இல்லை அப்படின்னு. ஸோ நாங்கள் இப்போ செக் பண்ண போகிறோம், டிவிலேயும் இந்த ப்ரொஜெக்டர்லேயும் சேமான குவாலிட்டி வருதா இல்லை என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வருதுன்னு. ஸோ அட் டைமில் நீங்கள் அந்த ரிமோட்டில் ப்ளே பண்ணுங்கள், நான் இதில் ப்ளே பண்ணுறேன். இந்தாங்க. ஓ ஓகே, ஒரு நிமிஷம், நானே ப்ளே பண்ணுறேங்க, கொடுங்க. சோப்பு கிடையாது. ஓ மை காட், நோ நோ நோ. சரி, அம்மாவுக்கு ரிமோட்டும் வேலை செய்யறதில்ல. அதில் இதில் நம்ம இப்படி ப்ளே பண்ணுவோம், அதில் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். பாருங்க, எதில் பார்க்கறது? எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டு உடனே தயாராக சொல்லுங்க, நம்ம கிளம்ப போறோம். இங்கே பாருங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்காக ஹோல் நெட்ஃப்ளிக்ஸே வேற லெவல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் பண்ணி அந்த கிராஃபிக் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. வாவ், இன்ட்ரெஸ்டிங். ஓ, இது 2 hours. ஸோ உங்களில் யார் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பட் நான் பார்த்ததுல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அதில் வந்து நிறைய ரேசிசம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம நினச்ச மாதிரி வந்து ஓகே, நான் ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம ப்ரௌன் கேர்ளை வந்து கொன்னது வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. அண்ட் வந்து அது ரொம்ப ரேசிஸ்டாக இருந்துச்சு. அது நம்ம இதிலேருந்து ஒரு பொண்ணை கொல்றது. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கிங் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நிறைய ரேசிசம் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ரேசிசம் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் பொண்ணுங்களே வந்து மெயின் ரோல் ஆக்ட்ரஸாக அவங்க நடிக்க சான்ஸே கொடுக்க மாட்டுறாங்க. எல்லாம் மலையாள பொண்ணு, நார்த் இண்டியன். ஏன்னா வெள்ளத்தோல் இருந்தால் தான் அது வந்து அழகு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து அவங்களுக்கே இருக்குது. முதல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து மாறும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஈவன் வந்து ஹாலிவுட்லேயே நம்மளோட கலர் தான் அழகு, நம்மளே வந்து நம்ம கலரில் இருக்கிறவங்கலாம் ஹீரோயினாக வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கூட அது பண்ண மாட்டுறாங்க. பட் ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தேட், இதில் என்ன ரேசிசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கஸ் அந்த கருப்பு பையன் வந்து இன்னொரு கருப்பு பையனை தான் போய் காப்பாற்றுறான். அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ போய் இவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி நிறையா வந்து ஈவன் ஹாலிவுட்டில் வந்து ரேசிசம் இருக்குது. பட் அதை வந்து அவங்க பெட்டர் ஆக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அங்கே நிறைய ரேசிசம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அண்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொல்லவே வேணாம், ரொம்ப 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 கேவலமாக வந்து ரேசிசம் அப்படின்னு சொல்கிறதே நம்மளோட ஓன் பெண்களுக்கே அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஐ திங்க் பாய்காட் நம்ம வந்து பண்ணணும். பாய்காட் அப்படி பண்ணுறதுனா, ஒரு தவறு வந்து ஒன்று நடக்குதுன்னா அதை எதிர்த்து போராடுறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட படங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுறது. ஸோ இங்கே எப்படி பாய்காட் பண்ணுவாங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை எதிர்த்து இல்லை ஒரு நாட்டை எதிர்த்து போராடுறாங்கன்னா அந்த இடத்துல நான் வேலை செய்ய மாட்டாங்க, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பாய்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சுன்னா நம்ம இந்த படங்களில் பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு வருமானம் நம்ம கொடுக்கலன்னா அது வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம போராடணும். நம்ம தமிழ் பெண்களுக்காகவோ இல்லை தமிழ்நாட்டுக்காகவும் இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது வந்து அது ஒரு தவறான விஷயம் என்ன கேட்டால். அண்ட் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான ஒரு ஈவன் வட சென்னை டைரக்டர் பேர் என்னம்மா? ஆடுகளம்
தெரியாது. அது யாருன்னு நீங்களே சொல்லுங்கன்னு ஆடியன்ஸுக்கு. அந்த டைரக்டர் கூட கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பெண்கள் வந்து நல்ல நார்த் இந்தியன் பொண்ணுங்களை தான் எடுக்கிறீங்க, இல்லாட்டி கேரளா பொண்ணுங்களை தான் எடுக்கிறீங்கன்னு நடிக்கிறதுக்கு, ஏன் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பொண்ணுங்களை எடுக்க மாட்டேறீங்க? இந்த கலரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அதை மாற்றுறதுக்கு அவங்க எதுவும் பேசலை. அப்படி இருக்குது அதனால் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கே அதனால் அப்படின்னு அவர் பேசி விட்டுருப்பாரு. ஸோ இது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஓகே, நம்மளுக்கு நியூ இயர் டைம் வந்துருச்சு. நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்கோம். நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம். இன்னும் 5 minutes தான் இருக்குது. என்ன ப்ரேயர்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? பயங்கர ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் அது என்ன விழா? நாங்கள் கவுண்ட் டவுன் பார்த்துட்டு இருக்கோம். 8 7 6 5 4 3 2 1 Happy New Year! Happy New Year. God bless you. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். Okay. Look at that. Happy New Year's. Oh yeah, there's some fireworks there. Nice. ஹார்பர் ஃப்ரண்ட்டில், அதாவது ஏரிக்கரையில் 12 மணிக்கு ஃபயர் ஒர்க்ஸ் கரெக்டாக பிளாஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது என்னால் போய் பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப குளிர் எடுத்ததுனால. ஆனால் என்னோட வீட்டில் இருந்து என்னால் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க முடிஞ்சுது. Wow, nice pose அம்மா. எப்படி சும்மா எப்படி நாங்கள் வந்து -71 degreesல எப்படி ரஷ்யன்ஸ் வாழ்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டே தூங்க போகிறோம். முக்கியமான விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி மேக்கப் எடுத்துட்டு தூங்கணும். இது வெட் வைப்ஸ். As the heat from the fireplace starts to warm the house, Jerusalem hires to the Oh my God. a small shed that covers Happy New Year 2026. and indoor toilets எடுத்துட்டு நான் தூங்க போறேன். quite unpleasant.